வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலில் மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எஃபர்ட்ஸ் அட் சேஃப்டி அண்ட் டெவலப்மெண்டல் மெஷர்ஸ். பிண்டாரிகளை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இவங்க யார் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் தீவ்ஸ், ராபர். சரியா? எதனால் இவங்க திருடங்களானாங்க? சப்சிடரி அலையன்ஸ் பாலிசி மூலமாக இந்திய வீரர்கள், சரியா, படையில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் வேலை இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா இந்த சப்சிடரி அலையன்ஸை ஏற்றுக்கிற அரசர் என்ன செய்யக்கூடாது, அவருக்குன்னு சொந்தமாக ஒரு படை வைத்திருக்கக்கூடாது. ஸோ ஏற்கனவே இந்த படையில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ வீரர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, வேலை இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண முடியாது, ஆல்ரெடி விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கைவினை பொருட்களுக்கும் அதே நிலைமை தான். ஸோ இதை தாண்டி தான் அவங்க சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கும்போது ஆப்ஷனே இல்லாமல் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேயா? பிண்டாரிஸ் வேர் freebooters composed of both a Muslim and Hindu bands. The subsidiary alliance of the company had led to the disbandment of thousands of soldiers, and most of them joined them and swelled their numbers in central India. இவங்க முஸ்லிம்ஸாகவும் இருக்கிறாங்க, ஹிந்துஸாகவும் இருக்கிறாங்க. சரியா? ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளை காமனாக பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் இவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பகுதிகளில் தான் இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்திருக்கும். பிரிட்டிஷ் ப்ரொக்ளைம்ட் பிண்டாரி வார். ஸோ இந்த மாதிரி இவங்க கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுறதை தடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கிறது பிரிட்டிஷ் கம்பெனி சம்மந்தப்பட்ட பொருட்களாகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல சேஃப்டியை என்ஷூர் பண்ண வேண்டியது இவங்களோட வேலை. ஸோ இந்த பிண்டாரிகளை ஒடுக்கிறதுக்காக அவங்க மேலே வார் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி எ வார் அகெயின்ஸ்ட் மராத்தாஸ். பட் இந்த வார் யாருக்கு எதிராக மாறின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மராத்தாஸ்க்கு எதிராக மாறின மாதிரி ஆகிருச்சு. அண்ட் அவுட்கம் ஆஃப் திஸ் ப்ரொலாங்டு வார் 1811 to 1818 இந்த காலகட்டத்தில் தான் மூணாவது ஆங்கிலோ மராத்தா வாரும் நடந்திருக்கும். தட் த ஹோல் சென்ட்ரல் இந்தியா அண்டர் தி பிரிட்டிஷ் ரூல். எல்லாரும் யாருக்கு கீழே வந்துடுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே வந்துடுவாங்க இந்த வாருக்கு அப்புறம். சப்ரஷன் ஆஃப் தக்கி. இங்கே தக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குரூப் ஆஃப் ராபர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க மேலேயும் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் ஆக்ரா. ஃப்ரம் தி 14th century they were bound together by oaths, ritual and murdered unsuspecting travelers in the name of the goddess Kali. நம்ம தமிழில் படிச்சிருப்போம், ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு திணை பெயர் சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் பாலை திணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டை பற்றி படிப்போம் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பீப்புளோட வேலை என்ன, கொள்ளையடித்தல். ஏன்னா பாலை நிலத்தில் எதுவுமே விளையாது, எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வழியாக போகிறவங்கள தடுத்து நிறுத்தி வழிப்பறி செஞ்சு திருடுறாங்க. சரியா? அவங்களோட தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி தெய்வம். இது நீங்கள் இது கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். திருடுறத தொழிலாக வச்சு ஓட்ஸ் அண்ட் ரிச்சுவல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்குன்னு நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தேகத்துக்கு இடமாக ஏதாவது ட்ராவலர்ஸ் அந்த பக்கமாக போனாங்களோ அவங்கள மர்டரும் பண்ணுறாங்க. ஓகேயா? திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் போதும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே அதிகமாக இருக்குது. இதை இப்போ சால்வ் பண்ணணும். பென்டெக் placed William Sleeman in charge of the operation to eliminate the Thuggy menace. பெண்டிக் என்ன பண்ணுறாரு, வில்லியம் ஸ்லீமன் அப்படிங்கிற ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி தக்கர்களோட நடவடிக்கைகளை குறைக்கிறதுக்காக, இல்லைனா முழுசாக எலிமினேட் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பிட்வீன் 1831 and 1837 more than 3000 Thuggis were convicted. 500 became approvers. By 1860 the problem of Thuggy had ceased to exist. என்ன பண்ணுறாங்க, 3000 பேரை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் தக்கர்கள், நீங்கள் இந்த மாதிரி திருட்டு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 500க்கும் மேற்பட்டவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களாவே அப்ரூவர் ஆகிறாங்க. ஓகே, நாங்கள் இப்படி தான், நாங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 1860களில் இந்த தக்கர்களோட நடவடிக்கை முற்றிலுமாக ஒழிக்கப்படுது. அபாலிஷன் ஆஃப் சதி. இவங்க இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் சதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம கலாச்சாரங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும் சதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இதை சதி அப்படிங்கிறத உடன்கட்டை ஏறும் வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் இறந்துட்டார் அப்படின்னா கணவன் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த சிதையில் மனைவியும் போய் தன்னோட உயிரை மாய்த்துக்கிறது. இந்த ஒரு ரிச்சுவல் பேர் தான் என்ன, சதி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் லவ்வில் செஞ்சாங்க சரியா. கணவன் இறந்துட்டான்னா அவனோட இழப்பு தாங்காமல் மனைவி என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வாலண்டியராக அவங்களோட உயிரை வந்து விட்டுறாங்க. இது மேக்ஸிமம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ராயல் ஃபேமிலிக்கிட்ட இந்த ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக கடைபிடிக்கிறாங்க. தென் அதிகமான பெண்கள் இந்த வழக்கத்தை செய்யும்போது காலப்போக்கில் இது ஒரு கட்டாயமான முறையாக மாறிடுது. இன்னுமே ராஜபுத்தின பகுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி சதி வழக்கத்தை அதிகமாக பார்க்கலாம். ஸோ பெண்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த சிதையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அப்படின்னா அந்த சிதை எரிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அந்த பெண் வந்து எழுந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிதை கட்டையில் அவங்கள வந்து டை பண்ணிக்கிறாங்க, கட்டி வச்சுறாங்க சரியா. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இந்த சதி அப்படிங்கிற ப்ராக்டிஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இல்னஸ், இது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பென்டெக் என்ன பண்ணுறாங்க, இதை அபாலிஷ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஒருத்தர் வராங்க, யார், ராஜாராம் மோகன் ராய். அவரோட பங்களிப்பு தான் இந்த எஃபர்ட் வந்து அதிகமாக இருக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை லீகலைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சட்டப்படி அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வேலையை பார்த்தவங்க தான் யார், பென்டெக். பென்டெக் showed great courage and humanity by his decision to abolish sati, the practice of burning widows alive with the corpses of their husbands. Previous Governor General were reluctant to prohibit the custom as an interference in religion, but Bentinck enacted a law, Sati Abolition Act 1829, to put an end to this practice. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் ஜெனரல் எல்லாமே நேட்டிவ் பீப்புளோட மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடுறத செய்யாமல் வச்சுருந்தாங்க சரியா. ஏன்னா நம்ம வந்து செக்யுலராக இருக்கணும் அப்படின்னா எந்தவித மத பிரச்சனைகளையும் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்புளோட நோக்கமாக இருந்துச்சு. பட் பென்டிக் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ரொம்ப பிரேவான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இது வந்து மதம் அப்படிங்கிறத தாண்டி மனிதாபிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு பொண்ணை உயிரோடு எரிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சதி அபாலிஷன் ஆக்டை கொண்டு வராங்க 1829. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி முக்கியமோ மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொசைட்டி சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் அதிகமான கவனம் கொடுத்து படிங்க. ராஜாராம் மோகன் ராய்ஸ் campaigns and efforts played a decisive part in getting this inhuman practice abolished. நம்ம ராஜாராம் மோகன் ராய் என்னன்னு சொல்லுவோம், மாடர்ன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா முதல்ல இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்லாம் விட்டுட்டு ஒரு ரெஃபார்ம் கொண்டு வரணும் சொசைட்டியில். நம்மக்கிட்ட நிறைய மூட பழக்க வழக்கங்களும் தேவையில்லாத பழக்கங்களும் இருக்குது, அதை நம்ம அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். நம்ம யாராவது ஒரு பர்சன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் சரியா. ராஜாராம் மோகன் ராய் ஏன் சத்தி அபாலிஷனில் இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் சரியா. அண்ணன் இறந்துருப்பாங்க, அவங்களோட அண்ணனோட மனைவியை இந்த சதி வழக்கப்படி அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும். அதனால் இந்த சதி அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், சத்தி அபாலிஷன் வந்துடும். பட் இங்கே என்ன பிரச்சனை ஆயிரும்னா ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதாவது நம்மளோட கஸ்டம்ஸை அண்ட் ப்ராக்டிசஸை ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது. நம்மளோட மதம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஃபாரினர் ஒருத்தர் இன்வால்வ் ஆகுறாரு, நம்மளோட ப்ராக்டிஸை வந்து அவர் அவமதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த பீப்புள் எல்லாருமே ஃபாரினர்ஸ்க்கு எதிராக திரும்பிடுவாங்க சரியா. இவங்க வந்து நம்ம கலாச்சார விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இவங்க பக்கம் வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரயில்வேஸ், போஸ்டல், டெலகிராம் சிஸ்டம், இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் தான் சரியா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பார்க்கும்போது இந்திரா காந்தி மேம் கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டுக்கு செஞ்ச நல்ல விஷயம்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரயில்வேஸும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் சரியா, அதாவது ஆல் இண்டியா லெவலில் இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு இல்லைனா அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், இந்த ரெண்டும் பிரிட்டிஷ் பீப்புள் செஞ்சால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது எப்படி இருக்காங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ் இருக்கும், ICS, அவ்வளோதான். மொத்தமாக இந்த மொத்த விஷயங்களையும் ஒரு காமன் டேர்மில் வந்துடும் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரயில்வேஸும் இந்தியன் சிவில் சர்வீஸும் இருக்குது, நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதுவான 2 விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரயில்வேஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு இன்னமும் கூட.
The first serious proposal for constructing railways was made by the European business community. யார் முதல்ல நமக்கு ரயில்வேஸ் வந்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் தான். The directors were doubtful whether railways could be successfully built in India. Governor General Dalhousie, however, persuaded them, arguing that railways could bring very considerable economic advantage. ஆனால் இந்த ரயில்வேஸ் வந்து அவங்க இந்தியாவுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடல. சரியா, இந்த டைமில் தான் ஸ்டீம் இன்ஜின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நீராவி மூலமாக இன்ஜின் மூவ் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு பெரிய இன்னோவேட்டிவ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்கிலாந்து பற்றி பார்க்கும்போது ஸ்டீம் இன்ஜினோட ஒர்க் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டீம் இன்ஜினோட விளைவு தான் என்ன, ரயில்வேஸ் வந்து போடப்பட்டது. ஸோ இந்தியாவில் இதே மாதிரி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்புகளும் கிளம்புது. பட் டல்ஹவுசி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ரயில்வேஸ் வரதுக்கான காரணம் இவரோட டைமில் தான் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் இருப்பு பாதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பழைய புத்தகங்கள்லாம் இருக்கும். ஸோ டல்ஹவுசி அப்படி சரியா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இது அவங்களோட தேவைக்காக தான் போட்டிருக்காங்க. சரியா, அந்த டைமில் தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பெருகுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தொழிற்சாலைகளுக்கு அதிகமாக என்ன தேவைப்படுது, கோல், நிலக்கரி தேவைப்படுது. அதுக்கு யாருக்கு நிலக்கரி தேவைப்படுது அப்படின்னா இங்கிலாந்துக்கு. சரியா, நமக்கு கிடையாது, இங்கிலாந்துக்கு நிலக்கரி தேவைப்படுது. ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து நிலக்கரி அதிகமாக கிடைக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் ரீஜனில், இங்கே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த சைடில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிலக்கரியை சுரங்கங்கள்லேருந்து எடுத்து தொழிற்சாலைகளுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இங்கேருந்து இந்த குட்ஸை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போகணும். இந்த பர்பஸ்க்காக தான் ரயில்வே லைன்ஸை போடுறாங்க. இதுவும் முழுக்க இங்கிலாந்தோட தேவையை நிறைவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ என்ன தான் ரயில்வேஸ் வந்து இந்தியாவுக்குன்னு போடலை அப்படின்னாலும் இன்னும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிரிட்டிஷ் பீப்புள் கொடுத்தது தான் நமக்கு. சரியா, அந்த ஃபேக்டை யாராலையும் மாற்ற முடியாது. Yet before the Great Rebellion, less than 300 miles of track had been laid. ரொம்ப கம்மியாக தான், அதாவது 1857களுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான ட்ராக் தான் இருக்குது. ஏன்னா ரயில்வேஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 1854 இந்த டைமில் தான். சரியா, இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு 2-3 வருஷத்தில் உடனே இந்தியாலையும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ரயில்வேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. Though several proposals for the laying of telegraph communication between India and London were put forward, the telegram service was inaugurated only in 1854. Telegram communication, தந்தி சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரயில்வேஸாக இருக்கட்டும், போஸ்டலாக இருக்கட்டும், டெலகிராஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க பிரிட்டிஷ் பீப்புளோட பர்பஸ்க்காக போடப்பட்டதான். ஏன்னா தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுது. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் போஸ்டல் சர்வீஸ் அண்ட் டெலகிராம் சிஸ்டமை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெலிகிராஃப் கம்யூனிகேஷன் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1854, கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டார்ட் பண்ண டைமில் தான். டியூரிங் தி கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857 இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ரியலைஸ்ட். அதாவது பெருங்கழகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்தியாவில் 1857. அப்போது ரயில்வேஸோட முக்கியத்துவம் அண்ட் இந்த டெலகிராஃப் கம்யூனிகேஷனோட முக்கியத்துவம் வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக தகவல்கள் வந்து பரிமாறப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட தகவல்கள் பரிமாறப்படுது. எப்படி அப்படின்னா இந்த தந்தி மற்றும் தபால் சிஸ்டம் மூலமாக தான். In the aftermath of 1857, it became an urgent necessity. The time of communication between London and Calcutta came down from several days to 28 minutes. அதாவது இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லண்டனுக்கு போகணும் அப்படின்னா பல நாட்கள் ஆகுது. ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க. எப்படி அப்படின்னா 28 நிமிஷத்தில் 28 மினிட்ஸில் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த டெலிகிராஃப் கம்யூனிகேஷன் மூலமாக. ஸோ அந்த அளவுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு தகவல் பரிமாற்றம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு. With the opening of Suez Canal in 1869, the journey between Europe and India was reduced by some 4,000 miles. என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் சுற்றிலாம் வர வேண்டாம், ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிலாம் இந்தியாவுக்கு வர வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு என்ன செய்யறாங்க, வரதுக்கான ஒரு கேனல் வந்து போட்டுட்டாங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கேனல் தான். சரியா, ஸோ தோண்டப்பட்டது தான் இந்த கேனல். இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் இருந்துச்சு, 2 சரக்கு கப்பல்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இந்த கேனலுக்கு குறுக்க இப்படி நின்று இந்த வேயை பிளாக் பண்ணிவிட்டு, ஸோ இதனால் இந்த கேனல் வந்து ரீசெண்டாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஓகேயா, இது என்ன பண்ணிட்டு அப்படின்னா யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தொலைவை ரொம்ப கம்மியாகிட்டு. ஏன்னா முதல்ல தானே சுற்றி வரணும், இப்போ என்ன செய்யலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். எப்படி அந்த கான்ஸ்டான்டினோபிள் பண்ண வேலையை இப்போ சூஸ் கேனல் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தொலைவு சுருங்கிடுச்சு, தகவல் பரிமாற்ற வேகம் அதிகமாயிருச்சு. ஸோ இங்கிலாண்டும் இந்தியாவும் தூரத்தில் கிடையாது, இப்போ கிட்ட வந்துருச்சு. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும், இங்கிலாந்து வந்துட்டு இந்தியாவை ரொம்ப எஃபெக்டிவாக அட்மினிஸ்டர் பண்ண முடியும்.
By 1870, the government of British India was in effective contact with Secretary of State, India Office London. Subsequently, with the exception of Curzon, Governor Generals were reluctant to do anything without seeking the permission of Whitehall, the headquarters of the East India Company. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயம்னாலும் இம்மீடியட்டாக பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி தானே இவங்களுக்கு ஏதாவது இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னா உடனே இங்கே இங்கிலாந்து பீப்புளுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வருது. எக்ஸப்ட் கர்சன் வந்து அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் இஷ்டப்படி பண்ணிக்கிறாங்க. பட் மற்றபடி எல்லா கவர்னர் ஜெனரலுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அவங்க ஒயிட் ஹாலோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க எதுவும் செய்யக்கூடாது. இந்த ஒயிட் ஹால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, த ரயில்வே லைன் ஃப்ரம் பாம்பே டு தானே, இதுதான் முதல்ல போடப்பட்ட இருப்பு பாதை. சரியா? வாஸ் ஓப்பன்ட் இன் 1853 from Howrah to Raniganj in 54 to 55. The first railway line in South India ran from Madras to Arakonam in 1856. Raipuram was one of the railway station inaugurated in that year. இது facts corner. எந்த இயர் முதல்ல ரயில்வே லைன்ஸ் போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853ல. எந்த பிளேஸில்? பாம்பே டு தானே. ரெண்டாவது எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹவுரா டு ராணிகஞ்ச். நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் முதல்ல அதாவது அப்போ மெட்ராஸில் முதல்ல எங்கே ரயில்வே லைன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டு அரக்கோணம். அதுக்கு அடுத்த விஷயமே 56. சரியா? ராயபுரம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இனாகிரேட்டட் இன் தட் இயர். இந்த வருஷத்தை தொடங்கப்பட்டதான். இது ஃபஸ்ட்டு ட்ரெயின். ஓகே, மும்பை டு தானேக்கு போனது. ஓகே, இப்போ இரிகேஷன், பாசன வசதி நம்ம பார்த்தோம். இந்தியா வந்து முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான பாசன வசதிகள் இல்லைனா அதில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸை பிரிட்டிஷ் பீப்புள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். த பிரிட்டிஷ் நெக்லெக்டட் இரிகேஷன். The irrigation channels and tanks built by Indian rulers fell into disuse, and there was little effort on the part of the company to undertake repairs or renovation works. பிரிட்டிஷ் பீப்புள் இரிகேஷனுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கல. அண்ட் இந்தியன் ரூலர்ஸ் கட்டின நிறைய டேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அணைகளாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணலை அப்படின்னா கம்பெனி ரிப்பேர் பண்ணலை. நல்லா யோசிங்களேன். இப்போவும் சொல்கிறேன், இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் கம்பெனி. அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை வளமாக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான நோக்கமும் கிடையாது. ரயில்வே லைன்ஸ் போட்டாங்க, டெலகிராஃப் கம்யூனிகேஷன் இருந்தது, போஸ்டல் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா முழுக்க அவங்களோட தேவைகளுக்காக தான். சரியா? ஸோ இரிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு சைடு. ஸோ அதனால் அதை அவங்க கண்டுக்கல. இன் மெட்ராஸ், ஆஸ் வி வில் see in the following section, a few irrigation works were carried out because of the personal enthusiasm of Arthur Cotton and engineering officer. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் சில இரிகேஷன் ஒர்க்ஸ் நடந்திருக்கு. அது கம்பெனியோட சம்மத்தத்தோடு இல்லை, ஜஸ்ட் பர்சனல் எந்தூசியாசம், சுய முனைப்போட செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஆஃபீஸர். அகெயின்ஸ்ட் மச் அப்போசிஷன், காட்டன் பில்ட் அ டேம் அக்ராஸ் தி கொள்ளிடம். சரியா? அதை என்ன சொல்கிறாங்க, கொல்ரூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொள்ளிடம் அப்படிங்கிற இடத்துல அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. இன் 1836. In 1853, a dam across the Krishna river had also begun. In the north, before the takeover of India by the crown, Jumna Canal was completed in 1830. By the 1857, Ganges Canal had been extended to nearly 450 miles. In the Punjab area of Bari Dawob, canal had been excavated in 1856. சில இடங்களில் அணைகள் கட்டியிருக்காங்க. ஓகே, அதோட லிஸ்ட்டு. But the canal water contributed to soil salinity and water logging, causing great ecological distress. பட் இந்த கேனலில் இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா சலைனிட்டி அதிகமாகுது. ஏன்னா அந்த பஞ்சம் இருக்கக்கூடிய டைம். ஸோ அதிகப்படியான நீர் ஆவியாகி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த மண்ணோட சேர்ந்து இருக்கிற தண்ணியும் மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தன்மை நிறைஞ்சதாக மாறிடுது. சரியா? அதாவது பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லை. ஸோ இதனால் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது. ஃபாரஸ்ட், கண்டிப்பாக காடுகளை அழிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிலக்கரி தேவை இருக்குது அண்ட் அவங்களுக்கு உட்ஸ் நிறைய தேவை இருக்குது. இங்கிலாண்டில் கட்டப்பட்ட நிறைய மாளிகைகளாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பில்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே அலங்கரிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் அவங்களோட காலனிகள்லேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது தான். சரியா? ஸோ அது மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து போயிருக்கும். லேண்ட் ரெவன்யூ வாஸ்
த மெயின்ஸ்டே ஆஃப் தி பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ஃபிசிக்கல் சிஸ்டம். பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய முக்கியமான ரெவென்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூ தான். சரியா? அதாவது நம்ம விளைச்சல் நிலங்கள் இருக்கும் இல்லையா, அது மேலே போடக்கூடிய ரெவென்யூ தான். ஸோ இந்த விளைச்சல் நிலங்களை அதிகரிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக காடுகளை அழிக்க ஆரம்பித்தாங்க. சரியா? காடுகளை அழிச்சிட்டு மரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களை அழிச்சிட்டு இதையும் விவசாய நிலங்களாக மாற்றுறாங்க. எதுக்கு? விவசாய உற்பத்தி அதிகரிக்கணும்னா கிடையாது, அவங்களோட லேண்ட் ரெவென்யூவை அதிகரிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. Therefore, in their effort to extend the areas of cultivable land, forests were destroyed. கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காடுகள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? அழிக்க ஆரம்பித்தாங்க. Zamins were created out of jungle mahal forest and auctioned off for regular cultivation. ஸோ இந்த மாதிரி காடுகளை அழிச்சிட்டு ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை உருவாக்கிடுவாங்க. இந்த லேண்ட் யாருக்கு வேணும், ஜமீனா யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு விடுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்சன் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த நிலத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மூலமாக என்ன செய்ய முடியும், அவர் ஜமீன்தாராக இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடுவாங்க. அவங்க இங்கே விவசாயம் பண்ணுவாங்க. டேக்ஸை இவர் கலெக்ட் பண்ணுவார். அவர் உறிஞ்சது போக மிச்சத்தை கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. The original inhabitants of this region, the Santals, were evicted. சரி, காடுகள் அழிச்சோம், இந்த லேண்டை வந்து என்ன செஞ்சாச்சு, விவசாய நிலமாக மாற்றியாச்சு. இந்த காட்டில் ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள், அவங்கள என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மகள் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இப்போது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் பீப்புள். இவங்கள வலுக்கட்டாயமாக இந்த பகுதியை விட்டு வெளியேற்றுறாங்க. Therefore, it was the Santals who were the first tribal group to resist the British rule in India. மோஸ்ட்லி இந்த லேண்டை வந்து அழிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோட்டா நாக்பூர் பிளேட்டு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப கனிம வளம் நிறைஞ்சது. நிலக்கரி, அயன், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் வந்து இங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காடுகளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் தான் யார், சாந்தால்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபஸ்ட்டு ட்ரைபல் குரூப்ஸை என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைபல் குரூப் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. Slope cultivation was encouraged in the hilly and mountainous tract. Land was provided to European enterprises at a throwaway price for slope cultivation. Slope cultivation என்ன, மலைப்பகுதிகளில் சரிவாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பில் அறுவடை செய்கிறாங்க. சரியா? என்ன ஸ்லோப் கல்டிவேஷன், அதை யூரோப்பியன் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் ஆர்வமாக இதில் என்ன செய்கிறாங்க, கல்டிவேஷன் பண்ணுறாங்க. Further in their enthusiasm to try plantation crops, Zamindars and Indian rulers destroyed the forest. ஸோ இந்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸோட இது நிறைய இருக்குது. இது மேலே ஒரு மோகம்னு சொல்லலாம். சரியா? அவங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பயிரிடுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, ஜமீன்தார்ஸும் சரி இந்தியன் ரூலர்ஸும் சரி காடுகளை அழிக்கிறாங்க. இப்படி சரிவாக இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் என்ன மாதிரியான கிராப்பை கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காஃபி, டீ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை தான் என்ன செய்வாங்க, விளைவிப்பாங்க. ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறத தோட்ட பயிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்கள் தான். காஃபி ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிட் நாட் க்ரோ இன் மெனி பிளேசஸ். Yet in the process of attempting coffee cultivation, large tracts of virgin forest were destroyed. காஃபி, டீ, ரப்பர் இந்த மாதிரியான கிராப் வந்து விளையிறதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. அதாவது ஜஸ்ட் அதை உரசிட்டு போனால் போதும். சரியா? தண்ணி அதிகமாக தேங்க வேண்டாம். ஆனால் கொஞ்சம் குளிராக இருக்க மாதிரியான வெதர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் சில்லாக இருக்கணும், அந்த மாதிரியான இருக்கணும். நல்லா யோசித்து பாருங்கள், காஃபி, டீ இந்த மாதிரியான தோட்ட பயிர்கள்லாம் எந்த இடத்துல விளையும் அப்படின்னு. ஊட்டி, கொடைக்கானல் நமக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். அண்ட் கேரளாவில் கொஞ்சம், அண்ட் இந்த பக்கம் அசாமில் இருக்கும் இல்லையா, அசாமில் வந்து டீ தோட்டங்கள்லாம் இருக்கும். நமக்கு அந்த இமேஜினேஷன் தான் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன தேவை இல்லை அப்படின்னா, தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது, அதாவது தேங்கி நிற்கக்கூடாது. இப்போ நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த சுற்றி குழி வெட்டி இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தண்ணி தேங்கக்கூடாது, ஜஸ்ட்டு வலிஞ்சு ஓடிடணும். அந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் தான் இந்த காஃபி, டீ பயிர்களை விளைவிக்கிறதுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த டைமில் தான் இந்தியாவுக்கு முதல்ல காஃபி, டீலாம் என்ன செய்யுது, அறிமுகமாகுது. 1857 என்ன எல்லா இந்தியன் ஹோம்லேயும் காலையில் எழுந்தோடனே காஃபி குடித்தாங்களா? கிடையாது. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க நமக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு பானம் தான். சரியா? இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இது மோகம் ஆயிடுச்சு.
அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் இதை வந்து விளைவிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்களோட ஆசைக்காக தான் என்ன செய்கிறாங்க, சரி அப்போ இந்த பயிர் எந்த இடத்துல விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரீஜனில். ஓகேயா, ஏன்னா ஃபாரஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும், சமமாக இருக்காது, சமதளமாக இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிட்டு இங்கே காஃபியை பயிரிடுறாங்க. ஓகேயா, timber came to be exploited with the massive construction of the railway system. இப்போ ரயில்வேயில் நடுவில் வந்து சிமெண்ட் பிளேட் போட்டிருக்காங்க, நம்ம வந்து நடுவில் மரம் இருக்கிறதையும் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய மரங்களை வந்து வெட்டிட்டாங்க. காடுகள் நிறைய அழிக்கப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா இந்த ரயில்வே லைன் போடுறதுக்காக. In the 1870s, it was calculated that every year 1 million sleepers were needed to build railway tracks. 1 மில்லியன் ஸ்லீப்பர்ஸ் வந்து தேவையாம், அதாவது ரயில்வே ட்ராக்ஸ் தேவைப்படுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ மரங்களை வெட்டியிருப்பாங்க, எவ்வளோ ஏரியாவில் இருக்கக்கூடிய காடுகளை வந்து அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் ட்ரீஸ் பர்டிகுலர்லி சால், டியோடர், டீக் வேர் ப்ரிஃபர்ட் ஃபார் தியர் ஸ்ட்ரென்த் ஓவர் அதர் இந்தியன் டிம்பர்ஸ். மரங்கள்லேயே சில வகை மரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் காலத்துக்கு உழைக்கும், இன்னொன்று ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. தேக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம பர்மா தேக்கு அப்படிங்கிறத யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களாக என்ன செய்கிறாங்க, பார்த்து வெட்டுறாங்க. தீஸ் 3 ஸ்பீஷியஸ், எந்த 3 ஸ்பீஷியஸ், சால், டியோடர், டீக், were extensively exploited. Much sal was extracted from the forest of jungle mughals of West Bengal and Bihar. சால் மரங்களை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகாரில் இருக்கக்கூடிய காடுகள்ல இருந்து. டிம்பர் வென்ட் டு இங்கிலாந்து டூ ஃபார் தி பில்டிங் ஆஃப் ரயில்வேஸ். இதே டைமில் தான் ரயில்வேஸ் வந்து இங்கிலாந்துலேயே போடப்பட்டுருக்கு. அவங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை எதுவுமே செய்யாமல் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மரங்களை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய இருப்பு பாதை போடுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சரியா, அண்ட் இந்த டைமில் தான் இங்கிலாந்தில் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா பிளேக் நோய் வந்திருக்கும். நமக்கு பிளேக் நோய் தெரியும், எலிகள் மூலமாக பரவக்கூடிய நோய். இங்கிலாந்தில் வந்து 2 மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்திருக்கும். சரியா, ஒன்று கிரேட் பிளேக், இன்னொன்று கிரேட் ஃபயர். அதாவது நிறைய எரிஞ்சிருக்கும், கட்டடங்கள் வந்து எரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு வந்து ஆளாயிருக்கும் அந்த இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ். பிளேக் நோய் எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னா பாதாள சாக்கடை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அண்ட் அதை வந்து தூய்மையாக வச்சுருந்துருக்க மாட்டாங்க. ஸோ இது மூலமாக எலிகளோட எண்ணிக்கை பெருகி இந்த நோய் வந்து வேகமாக பரவ ஆரம்பிச்சுட்ருக்கும். அந்த டைமில் ஃபயர் வந்திருக்கும். சரியா, ஸோ என்ன ஆயிரும், எல்லா கட்டிடங்களுமே பாலாயிரும். ஸோ இப்போ என்ன செய்யணும், சிட்டியை ரீபில்ட் பண்ணணும், அதாவது முழுசாக மறுபடியும் கட்டணும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா அழகான கட்டடங்களுமே இந்த டைமில் கட்டப்பட்டதான். ஸோ அவங்க இதுக்கு எல்லா பர்பஸுக்குமே மரங்களையும் சரி, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களையும் சரி இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க மோஸ்ட்லி. சரியா, உலகத்தோட பல காலனிகள்லேருந்து அவங்களுக்கு போயிருக்கும், இந்தியாவிலேருந்தும் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. த மித் தட் இந்தியாஸ் ஃபாரஸ்ட் வேர் inexhaustible was exploded. அதாவது நம்மளோட இந்தியாவோட இருக்கக்கூடிய நிறைய காடுகள் வந்து இவங்களால தான் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. அது மித்துன்னு சொல்கிறத விட ஃபேக்ட்னே சொல்லலாம். இட் வாஸ் இன் திஸ் பேக்ரவுண்ட் தட் தி கலோனியல் ஸ்டேட் இன் ஆர்டர் டு மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் started the forest department and passed the Indian Forest Act 1865. அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தோட்டலையும் ஆட்டி விட்டுக்கிறாங்க. ஓகேயா, ஃபாரஸ்டெல்லாம் அழிச்சிட்டோம், ஸோ இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சத்தையாவது காப்பாற்றணும், நம்ம ரொம்ப தான் சுரண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, இயர் 1865. This was a draconian act which restricted the use of forest resources by indigenous groups who resented it. எப்படிடா இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லது செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட், அதான் நடந்திருக்கு. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு போடும்போது என்ன செய்கிறாங்க, நாங்கள் காடுகளை பாதுகாக்க போகிறோம், அதனால் காடுகளுக்கு உள்ளே போய் யாரும் மரங்களை வெட்டக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போ காட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் இங்கே கேள்வி. அதுக்காக தான் இந்த ஆக்டும். சரியா, காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் பீப்புளை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. எதுக்கு, எல்லா காடுகளையும் அழித்து நிலங்களாக மாற்றி வச்சுருக்காங்கல்ல, அந்த நிலங்களில் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும். அண்ட் நிறைய சுரங்கங்கள் வந்து தோண்டிகிட்டு இருப்பாங்க, நிலக்கரி சுரங்கம், இரும்பு சுரங்கம், ஸோ இந்த மாதிரி தாதுக்களை எடுக்கிறதுக்கு இந்த சுரங்கங்களை வேலை செய்கிறதுக்கும் ஆள் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், சரி அப்போ வேலையோடு இருக்கிறவனோட வேலையை பிடிங்கிடலாம், அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும், அவன் வேலை தேடுவான், நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்க வேலையை அவனுக்கு கொடுத்துடலாம். இந்த லாஜிக் தான். சரியா, ஸோ இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் மூலமாக இண்டிஜினஸ் குரூப் பீப்புளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும், அவங்க காடுகளை பயன்படுத்த முடியாத நிலைமை வந்துடும். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, வெளியே வந்துடுவாங்க. In order to contain protests
and resistance, the British enacted Dreaded Criminal Tribes Act 1871. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அது அவங்க வீடு தானே, ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ட்ரைபல் பீப்புளோட வீடு, நம்ம வீட்டை விட்டு நம்மளை வெளியே போக சொல்கிறாங்களே அப்படிங்கிற கோவத்தில் பிரிட்டிஷ் பீப்புள் மேலே நிறைய ப்ரோட்டஸ்ட்டும் சரி, நிறைய நடவடிக்கைகளும் சரி அவங்க எடுக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன செய்கிறாங்க, இப்படி அவங்கள எதிர்க்கக்கூடிய ட்ரைப்ஸை கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. டியூரிங் தி என்டையர் கலோனியல் பீரியட் there were frequent insurrections by tribal people against the colonial state. மொத்த கலோனியல் பீரியட்லேயுமே ட்ரைபல் பீப்புளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. The legacy of the colonial forest acts continues to haunt contemporary times as well. இப்போ இருக்கக்கூடிய கண்டெம்பரரி டைம்லையும் இவங்க கொண்டு வந்த இந்த சட்டத்தோட விளைவுகள் வந்து அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கு. இப்போவும் ஏதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்கோ, இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரி கொண்டு வரதுக்கோ, இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கோ அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம இன்னுமே காடுகள் அழிச்சிட்டு இருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை வந்து என்ன செய்கிறோம், அப்புறப்படுத்திட்டு தான் இருக்கும். இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணி வச்சது, நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு தேவையான சோர்ஸஸ், சரியா, இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி, இந்த கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான சோர்ஸஸ் எல்லா வகையிலையும் அண்ட் எக்கனாமிக்கலாக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான தேவை அது ஒன்று இருக்குது. பட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஈக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ட்ரைபல் பீப்புளோட வெல்ஃபேர் இந்த மாதிரி இருக்குது, சரியா. ஸோ நம்ம வந்து ஒன்று வேணும்னா ஒன்று இழக்கணும் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இப்போ இருக்கிறோம். ஏன்னா நமக்கு காடுகளும் வேணும், அங்கே இருக்கக்கூடிய வளங்களும் வேணும். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் தான் நம்ம இப்போ எடுக்கணும். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ரெயின் ஆஃப் வெல்த். இங்கிலாண்டில் ரயில்வே பாதைகள் போட்டாங்களா, இந்தியாவிலையும் போட்டாங்க. இங்கிலாண்டில் போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப் கம்யூனிகேஷன் வந்துச்சா, இந்தியாவில் அதை செஞ்சாங்க. ஏன்னா இங்கிலாந்தில் தொழிற்புரட்சி நடந்துச்சு, இந்தியாவில் என்ன நடந்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழிற்புரட்சி நடந்துச்சு, அர்பனைசேஷன் அதிகமாச்சு, தொழிற்சாலைகள் அதிகமான எண்ணிக்கையில் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் என்னது பிரச்சனையாயிடுச்சு. ஓகேயா, எல்லா இடங்கள்லையும் தொழிற்புரட்சி நடக்கும்போது அந்த நாட்டோட வளர்ச்சி வேகமாச்சு. ஆனால் இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷோட காலனி இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, எதிர்மறையான விளைவுகள், இங்கிலாந்தில் என்னென்ன க்ரோத் இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே எதிர்மறையாக நடந்திருக்கும். இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்திருக்காது, இருந்த கொஞ்ச நெஞ்ச தொழில்களும் நலிவடைஞ்சு காலப்போக்கில் இல்லாமல் போயிருக்கும். யூரோப் had always imported more from the east than was exported here. எதனால் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கலை, எதனால் இந்தியாவில் தொழிற்சாலைகள் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா, இங்கே உற்பத்தி பண்ணுற எல்லா குட்ஸையும் கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. அவங்க வந்து மூடைய துணிகளை என்ன செய்கிறாங்க, மிஷின் மூலமாக நெய்கிறாங்க அண்ட் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அதெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு மார்க்கெட் வேணும் இல்லையா, அந்த மார்க்கெட் தான் என்ன, இந்தியா. ஓகேயா, அப்போ இந்தியாவில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராவது கைவினை தொழில் பண்ணுறாங்க, நெசவாளர்கள் என்ன செய்கிறாங்க, கையிலேயே துணி நெய்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு மவுஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்னு அந்த தொழில்களெல்லாம் முடக்கிட்டு எந்த தொழிற்சாலைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கலை. ஸோ இங்கிலாண்டில் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்தியா தான், சரியா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமான பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்தால் இம்போர்ட் பண்ணுறாங்க. There was little that the east required from the west in turn for the spices, silks, calico, jewels and like it sent there. And இன்னொன்று, இந்தியாவில் என்ன விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த ஈஸ்ட்லையும் கிழக்கு பகுதியிலையும் ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை இங்கே கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குட்ஸை வாங்கிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். The industrial revolution in textile production that took place in England reversed this relationship for the first time. நம்ம பார்த்து தான், சரியா, இங்கே என்ன கான்செப்டை நம்ம சொன்னோமோ அது இங்கே லெட்டர்ஸில் இருக்குது. India was systematically de-industrialized. Rather than being the world's leading exporter of cloth and textiles, India became a market for Lancashire cotton. அதே தான், சரியா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலாண்டில் வந்து தொழிற்புரட்சி நடந்துச்சு, ஆனால் இந்தியாவில் அதுக்கு ரிவர்ஸான விஷயங்கள் தான் நடக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கலை, ஜஸ்ட் அ மார்க்கெட். அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களை கொண்டு வந்து கொட்டுறதுக்கான ஒரு சந்தையாக இந்தியா மாறிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன், பருத்தியும் இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான
கிராப், அதுவும் சென்டிமெண்டலான கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம காட்டன் பற்றி பார்ப்போம். சரியா? ஏன்னா முதல்ல தொழிற்புரட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்டை மெக்கனைஸ் பண்ணி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். சரியா? பருத்தியை நூலாக கோர்த்து அதை நூலாக மாற்றி அந்த நூலை துணியாக நெஞ்சு துணி வந்து என்ன செய்யுது, மிஷின் மூலமாக வெளியே வருது. இது இவ்வளோ நாள் கையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதை வந்து என்ன செய்கிறாங்க, இப்போது மிஷினில் பண்ணுறாங்க. ஸ்பின்னிங் ஜென்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வென்ஷன் எல்லாமே இந்த டைமில் தான் நடந்திருக்கும். ஸோ அதனால் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனில் தான் முதல்ல மெக்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ இது இந்தியாவில் எந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவாளர்களே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட துணியை வாங்கணும்ல. இங்கே நெசவாளர்கள் துணி நெஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட குட்ஸை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெசவாளர்கள் இல்லை, கைவினை தொழிலாளர்கள் இல்லை, இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கலை. ஸோ இந்தியாவை சும்மா வச்சுட்டு அவங்க கொண்டு வந்து போடுற குட்ஸை வந்து என்ன செய்யணும், நம்ம வாங்கணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. சீப் மிஷின் மேட் பிரிட்டிஷ் குட்ஸ் லீட் டு தி ஃப்ளட்டிங் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்ஸ். அப்படியே இந்தியாவில் துணியை வந்து நெசவாளர்கள் நெஞ்சாலும் அது அதிகமாக இருக்கும். மெஷினில் பண்ணுறது சீப்பாக இருக்குது. அப்போ மக்கள் எதை வாங்குவாங்க, சீப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வாங்குவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்திய நெசவாளர்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். Indian cotton piece goods began to lose ground gradually given that machine made goods and were more durable and costless. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய துணி நெய்வரங்களோட வேலை வந்து பறிக்கப்படுது. The company government in the first 3 decades followed a policy of allowing unrestricted flow of imports of British goods into India. எந்த விதமான தடையும் இல்லாமல் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு குட்ஸ் வந்து கொட்டுது. சரியா? யூஸ்வலி வெளிநாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு பொருள் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்வாங்க, டோல் பே பண்ணணும். சரியா? இது இப்போவும் இருக்கும். இதை வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஒரு இந்தியாவோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா உங்கள் நாட்டு பொருட்களை எங்கள் நாட்டில் கொண்டு வந்து விற்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேக்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, முதல் 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி எந்த மாதிரியான டேக்ஸும் போடலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் என்ன செய்யுது, கடல் மாதிரி இருக்குது பிரிட்டிஷோட குட்ஸ். ஆனால் இதே டைமில் இந்தியாவிலேருந்து ஏதாவது குட்ஸ் பிரிட்டனுக்கு போகுது அப்படின்னா அங்கே டேக்ஸ் இருக்குது, அதிகப்படியான டேக்ஸ். அண்ட் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலேருந்து பொருட்கள் வந்தால் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இந்திய பொருட்கள் மேலே தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதையும் பேன் பண்ணிடுறாங்க. அப்போ நீ என்ன பண்ண முடியாது, குட்ஸை நீ வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது, எடுத்துகிட்டு போனாலும் அங்கே வாங்குறதுக்கு உனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடுது. ஸோ உங்களுக்கு என்ன கிடையாது, 2 விரலை காட்டி ஒரு விரல் தொடுற ஆப்ஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது பிரிட்டிஷ் குட்ஸ் தான், அதை தான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வருது. அந்நிய துணிகள் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக பாப்புலர் ஆச்சு. நம்ம பிரிட்டிஷ் குட்ஸ் வந்து வேண்டாம், ஃபாரின் குட்ஸை வந்து நம்ம அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெதை இங்கே போட்டது. ஓகேயா? வித்தவுட் எனி இம்போர்ட் டியூட்டி இங்கிலீஷ் குட்ஸ் வேர் மச் சீப்பர் தேன் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை விட ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. அந்த பொருளுக்கு டேக்ஸும் கிடையாது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக சீப்பான பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அட் தி சேம் டைம் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வேர் ஷட் டவுன் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் மார்க்கெட் பை ஹை ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸ். இந்த பாலிசி ruined the Indian weavers and traders. நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே இருக்குது. லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் வீவர்ஸ் வேர் thrown out of employment and forced to seek livelihood in agriculture, which increased the pressure on the already overcrowded land. ஸோ இப்போ வந்து என்ன செய்ய முடியாது, அவங்களால துணி நெய்ய முடியாது. ஏன்னா அந்த தொழில் வந்து பாதிக்கப்பட்டு முடங்கிருச்சு. ஸோ வேலை செய்யணும், அப்படின்னா தான் நம்மளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்க முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ்டு டு சீக் லிவ்லிஹுட் இன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி விவசாய நிலங்களில் மக்கள் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்காங்க. சரியா? ஏன்னா எல்லா தொழில்களையும் இப்படி நலிவடையுது. சோல்ஜராக நீ இருக்க முடியாது, உனக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிடையாது, அப்படி இருந்தாலும் நான் உன்னை படிக்க விட மாட்டேன். நீங்கள் என்ன கிடையாது, மைனுக்கு வேணால் நீங்கள் வரலாம், சுரங்க தொழில்களில் வேணால் நீங்கள் ஈடுபடலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விவசாயத்தை நோக்கி தள்ளப்படுறாங்க. அண்ட் ஆல்ரெடி அங்கே விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது சம்பளம் கம்மியாக இருக்கும். சார்லஸ் டெவாலியன் to a select committee of the House of Commons in 1840 made the following observation. இங்கே ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, the peculiar kind of silky cotton formerly grown in Bengal and from
from which the fine Dhaka muslins used to be made is hardly ever seen. The population of the town of Dhaka has fallen from 150,000 to 30,000 or 40,000, and the jungle and malaria are fast and crouching up to the town. Dhaka, which was the Manchester of India, was fallen off from a very flourishing town to a very poor and a small one. The distress there has been very great indeed. இவங்க யாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா டாக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் இப்போ பங்களாதேஷில் இருக்குது, பங்களாதேஷோட கேபிட்டல். பட் அன்றைய இந்தியாவோட பெங்கால் பகுதியில் ஒன்று. சரியா? நம்ம வந்து ஏன் பெங்கால் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேட் ஆச்சு, நாட் மும்பை ஆர் மெட்ராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்காவில் இருக்கக்கூடிய காட்டன் தான். நம்ம முதலே சொல்லிட்டோம், வரலாறு பொறுத்த வரைக்கும் அதில் இந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும் 2 கிராப்புக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது, காட்டன் அண்ட் இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பயிர்களுமே பெங்காலில் தான் ரொம்ப பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாக்கா மஸ்லின், சரியா? மஸ்லின் சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய பருத்தி ஆடைகள். சரியா? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மஸ்லின்ஸ். இந்த ஃபைபருக்கு இல்லைனா இந்த டெக்ஸ்டைலுக்கு உலகம் முழுக்க பெரிய பாப்புலாரிட்டி. நம்ம ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ பேர் இருந்துட்டு இருந்த இந்த பாப்புலேஷன் என்னவாயிருச்சு அப்படின்னா 40,000 குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த தொழில் முடங்கிட்டு, பிரதான தொழிலே நெய்தல் தான், அதாவது நெய்கிறது. ஸோ இந்த தொழில் முடங்கிட்டு அப்படிங்கும்போது பீப்புள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப வறுமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. டாக்காவை என்னன்னு சொல்கிறாங்க, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மான்செஸ்டர் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கே என்ன இருக்கும், அதிகப்படியான காட்டன் குட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே அதிகமாக இருக்கும். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா மும்பை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஏன் அப்படின்னா அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும். பட் டாக்கா இருந்துட்டு இருந்த டைமில், அதாவது பிரிக்கப்படாத இந்தியாவில் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கா தான். அதோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறத சார்ல்ஸ் டெவாலியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. Abbé Dubos, a French Catholic missionary, before his return to Europe in 1823 wrote, "Misery and desolation prevailed everywhere, and that thousands of weavers were dying of hunger in the different districts of Presidency. Madras. The misery hardly finds parallel in the history of commerce. The bones of cotton weavers were bleaching and the Gangetic plains of India, and the Governor General William Pendick." ஸோ இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஃப்ரெஞ்சு மிஷினரி மெட்ராஸில் இருக்கக்கூடிய நெசவாளர்களோட நிலைமையை சொல்லியிருக்காங்க. நெசவாளர்கள் எல்லாரும் வேலை இல்லாமல் பசியில் இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் வில்லியம் பெண்டிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய காமர்ஸில், ஹிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேயே இந்த மாதிரி காட்டன் வீவர்ஸ்க்கு வந்த ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காங்க. பண்ணுறதெல்லாம் அவங்க தான், பட் அவங்களே எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து எப்படி இங்கிலாண்டில் ஏற்பட்ட ஒரு தொழில் புரட்சி இந்தியாவில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துச்சு, அதுலேயும் குறிப்பாக பருத்தி உற்பத்தி அண்ட் பருத்தி ஆடைகள் செய்யக்கூடிய செக்டாரில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். Contrasting Muslim rule with British governance, William Pendick himself acknowledged the benevolent nature of the farmer. வில்லியம் பெண்டிக் என்ன சொல்கிறாரு, எங்களை விட எங்களுக்கு முன்னாடி இருந்த முஸ்லீம் ஆட்சியே நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. In many respects, Bentinck wrote, "The Muhammadans surpassed our rule. They settled in the countries which they conquered. They intermarried with the natives. They admitted them to all privileges. The interest and sympathies of the conquerors and conquered became identical. Our policy, on the contrary, has been reverse of this cold, selfish and unfeeling." வில்லியம் பெண்டிக் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் ரூலை பற்றி, அவங்க வந்து படையெடுப்பாளர்களாக தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் உள்ளேயே தங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸையே திருமணம் செஞ்சு ஒரு இன்டர் மேரிட் ஒரு கண்டிஷன் க்ரியேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பீப்புளையே ரூல் பண்ணி மக்களாக கலந்துட்டாங்க. ஆனால் நம்ம இவங்களுக்கு நேர் எதிராக இருக்கிறோம், இங்கேருந்து குட்ஸை எடுக்கிறோம், எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறோம், நம்ம கண்ட்ரிக்கு போயிடுறோம், நம்ம வந்து இங்கே தங்கலை, மக்களாக ஆகலை, மக்கள் நம்மளை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளிப்படையாக ஒரு நோட் ஒன்று கொடுக்குறாங்க. Military and civil administrative cost in British India consumed an average of 80% of the budget, leaving 20% to be divided among the various departments.
மிலிட்ரிக்கும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே 80% ஒதுக்குறாங்க. மீதி 20% தான் மற்ற விஷயங்களுக்கு. சரியா? அப்போனா என்ன அர்த்தம்? அவங்க உள்ள எந்த விஷயத்தையும் கண்டுக்கல, ஜஸ்ட்டு சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனையும் மிலிட்ரி மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அதுவும் அவங்களோட தேவைக்காக தான். சரியா? அக்ரிகல்ச்சர் வாஸ் லெஃப்ட் டு இட்ஸ் டிட்டீரியாட்டிங் கண்டிஷன். இரிகேஷன் வாஸ் நெக்லெக்டட். ஆர்தர் காட்டன் வாண்டட் த கலோனியல் ஸ்டேட் டு கிவ் ப்ரையாரிட்டி டு இரிகேஷன் rather than building railway network, but his suggestion was turned down by the imperial government in England. ஆர்தர் காட்டன் இவர் வந்து ஏதோ மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் குரல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரயில்வே லைன் போடுறதுக்கு பதிலாக இரிகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஏதாவது 2-3 டேமையாவது கட்டுங்க, ஏன்னா கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபெமைன்லேருந்து அப்போ தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்தியா கொஞ்சமாக வெளியே வந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆர்தர் காட்டனோட பேச்சு அங்கே யாருமே கேட்கல. இம்பீரியல் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, இல்லை அதெல்லாம் முடியாது, நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது, நமக்கு வந்து ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. Outbreak of successive famines in the last quarter of the 19th century ultimately prompted the government under British Crown to initiate some steps for the building of dams. ஆனால் கண்டிஷன் இப்படி நீடிச்சுட்டு இருந்தனால ஃபெமைனோட தாக்கம் ரொம்ப அதிகமாகிருச்சு. வறுமையும் சரி பஞ்சமும் சரி ரொம்ப அதிகமாயிட்டு. ஸோ நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் என்ன செய்கிறாங்க, டேம்ஸ் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிரிட்டிஷ் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? மக்கள்கிட்ட காசு இருந்தால் தான் நமக்கு டேக்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான். The Rayatwari system intended to create a large body of independent peasants who could be protected from the corrupt and faithless zamindar. However, in reality, achieved the contrary result of strengthening the position of the big landlords. ரயத்வாரி சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? ரயத்துங்கிறது ஃபார்மரை குறிக்கும் இல்லையா? ஒரு பெசன்ட் கிட்ட இருந்து டேக்ஸை டைரெக்டாக வாங்குறதா இந்த சிஸ்டமோட நோக்கமே. ஸோ இது மூலமாக கரப்ட் அண்ட் நம்பிக்கையே இல்லாத ஜமீன்தாரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது அப்படின்னு நினச்சோம். இதுதான் இந்த சிஸ்டமோட நல்ல விஷயமா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த கான்ட்ராரி அது என்ன பண்ணிருச்சு, லேண்ட்லார்ட்ஸோட பொசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. The government showed little interest in protecting the interest of tenants in Rayatwari areas. Since land was the main source of revenue, its rigorous collection became an imperative policy of the British. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, லேண்டை இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்கன்னா காரணம் என்ன, இந்த லேண்ட்லேருந்து அவங்களுக்கு டேக்ஸ் வேணும், ரெவென்யூ வேணும். அது மட்டும்தான். நீங்கள் அந்த நிலம் வந்து விளையுதோ விளையலையோ அது எனக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பலி பாகா அப்படிங்கிறதுலாம், அதெல்லாம் என்ன, விளைச்சலில் ஒரு பங்கு நீ கொடுத்தா போதும் அப்படிங்கிறதா. விளைச்சல்னா 6ல் ஒரு பங்கு நீ கொடுக்கணும். ஆனால் இங்கே டேக்ஸ் வந்து எது மேலே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்டில். உனக்கு விளைச்சல் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை, உன் கையில் லேண்ட் இருக்குது, ஸோ நீ எனக்கு லேண்டுக்கு டேக்ஸ் பே பண்ணு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ இது வந்து ரொம்ப க்ரூவலான ஒரு விஷயம். அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா லேண்டுக்கான ரெவன்யூவை கொடுக்க முடியல, ஏன்னா விளைச்சல் இல்லை. The Torture Commission appointed by the company government in Madras in its report presented in 1855 exposed the atrocity perpetrated by the Indian revenue and police officials in the process of collecting land tax. இந்த நிலத்தோட வரியை கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸும் போலீஸும் எப்படி இந்தியன் பெசன்ஸை டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் பேர் என்னதான், டார்ச்சர் கமிஷன் தான். From the cultivators, the Torture Act, which justified forcible collections of land revenue, was abolished only after 1858. 1858ல், அதாவது கம்பெனியோட ஆட்சி வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு மாறினதுக்கு அப்புறம் தான், க்ரௌனோட ஆட்சிக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிலாம் பீப்புள்கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையே கொண்டு வராங்க. சரியா? ஸோ அது வரைக்கும் கம்பெனியோட ரூல் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்தியாவோட கண்டிஷன் ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருந்திருக்கு. இப்போது இந்திய வரலாற்றோட இன்னொரு சோகமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். அதான் என்ன, இன்டென்ச்சர்ட் லேபர், அதாவது ஒப்பந்த தொழிலாளர்கள். சரியா? நாட்டில் வந்து வறுமை நிறைய இருக்குது, விவசாயம் பண்ண முடியாது, நெசவு பண்ண முடியாது, கைவினை தொழில்கள் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேலைக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரியா? உலகம் முழுக்க இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ரூட் இங்கேருந்து தான். சரியா? இந்த டைமில் தான் என்ன செய்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய காலனிகளில் தோட்டப்பயிர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. பிளான்டேஷன் ஒர்க்கு இல்லையா, டீ, காஃபி, ரப்பரு, இந்த மாதிரி கரும்பு தோட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் தான் ரொம்ப அதிக அளவில் பயிரிடப்படுது. ஸோ எல்லா இடத்துலையும் இதை புதுசாக பயிரிடும்போது அந்த தோட்டங்களில் வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதனால்
பீப்புள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை நடக்கக்கூடிய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழகத்திலேருந்து நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வேலை பார்க்கறதுக்காக ஒப்பந்த தொழிலாளர்களாக போயிருப்பாங்க. சரியா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட ரைட்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காந்தியடிகள் வந்து நிறைய ப்ரோட்டஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதோட எஃபெக்ட் அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவில் ஒரு இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் வந்து நடக்கும். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க இப்படி தான் உருவானாங்க. சரியா, நான் வந்து உங்களுக்கு 50 வருஷத்துக்கு வேலை செய்கிறேன், நான் உங்களுக்கு வந்து இப்படி அடிமையாக இருக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கம்மியான சம்பளம் தான் இருக்கும். ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இருக்காது. அடிமை மாதிரி நடத்துவாங்க. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, வேலையே இல்லை, பஞ்சம் வறுமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, எந்த கப்பல் வருதோ அந்த கப்பலில் ஏறி போயிடுறாங்க. நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பர்மாவில் இருந்திருப்பாங்க, வேறு எங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் இருந்திருப்பாங்க, ஆஃப்ரிக்காவில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி உலகத்தோட நிறைய பகுதிகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக என்ன செஞ்சுருப்பாங்க, இந்தியர்கள் வந்து இடம்பெயர்ந்திருப்பாங்க. ஃபெமைன் தோ நோ ஸ்ட்ரேஞ்சர் டு இந்தியா. ஃபெமைன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான். Increased in frequency and deadliness with an advent of British colonial rule. Between 1800 and 1825, there were only 4 famines, but in the last quarter of the century, there were 22 famines. இந்த 25 வருஷ கேப்பில் 4 வறுமைகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த நூற்றாண்டோட இறுதியில், அதாவது 1875 1900 வரைக்கும், சரியா, லாஸ்ட் குவார்ட்டர், இந்த 25 வருஷத்தில் 22 ஃபெமைன்ஸ், அதாவது மொத்தத்தில் மழையே இல்லை, வருஷம் ஃபுல்லாக லேண்டு வறுமையில் தான் இருக்குது, காஞ்சி போய் தான் இருக்குது, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. சரியா, இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் ஓவர் 5 million died. 50 லட்சம் பேருக்கு மேலே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஃபெமைனில் இறந்துருக்காங்க. பை 1901, ரமேஷ் சுந்தர் தட், a former ICS officer and a staunch nationalist, enumerated 10 mass famines since the 1860s, putting the total death toll at 15 million. இங்கே ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடைசியாக நடந்த 10 பெரிய ஃபெமைன்ஸை வந்து அதை பற்றி எனுமரேட் பண்ணி எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. எதுக்கு, சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தில். ஃபெமைன் அப்படிங்கிறது பசின்னு மட்டும் கிடையாது. சரியா, சாப்பாடு இல்லை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. லேண்டு ட்ரை ஆயிரும், மழை இருக்காது, பயிர் விளையாது, எதுவுமே இருக்காது. சரியா, ஸோ இந்த மாதிரி வறண்ட ஒரு வறட்சி அப்படின்னு வறுமையும் வறட்சியும் சேர்ந்த ஒரு வர்ஸ்டான ஒரு கண்டிஷன் தான் என்ன, ஃபெமைன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஃபெமைனில் 15 மில்லியன் மக்களுக்கு மேலே என்ன செஞ்சுருக்காங்க, இறந்துருக்காங்க. இது இவரோட ஒரு கால்குலேஷன். laissez-faire non-intervention principles to which the colonial state was committed since 1833 was applied to famines also. laissez-faire அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன, நான் இன்டர்வென்ஷன். இந்த laissez-faire அப்படிங்கிற டேர்மை கேபிட்டலிசத்தில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, நம்ம இப்போ பார்க்குறோம்ல, ஒரு ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து நேட்டிவ் கண்ட்ரிக்கு குட்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேக்ஸே இருக்கக்கூடாது, உலகமே எல்லாமே ஒன்று தான், ஸோ எல்லா விதமான கண்ட்ரீஸ்க்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம பார்க்கணும், நம்ம குட்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போடக்கூடிய டேக்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கேபிட்டலிசமோட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாலிசி. ஸோ இந்த பாலிசியை தான் என்னென்னு சொல்லுவாங்க, laissez-faire, தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புளும் தலையிடா கொள்கையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படி, நாட்டில் இத்தனை மக்கள் இறந்துருக்காங்க, இவ்வளோ பஞ்சம் வந்திருக்கு, ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை, அதில் தலையிடலை அப்படிங்கிறது தான் என்ன இந்த இடத்துல laissez-faire அப்படிங்கிறது. For years, Western educated Indians had argued that British rule was grossly impoverishing India. The Orissa famine, in which 1/3 of the population died of starvation and disease, served as a patent proof of this thesis. படித்த இந்தியர்கள் இந்தியாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இம்பவரிஷிங்னா என்ன அர்த்தம், இன்னும் வறுமைக்கு தள்ளப்படுறது. அவங்கள வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து புவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாகிற அளவுக்கு அவங்க புவராக ஆக்குறது தான் என்ன, இம்பவரிஷிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, படித்த இந்தியர்கள் பிரிட்டிஷ் பீப்புள் தான் இவங்கள வந்து இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க. ஒரிசா ஃபெமைனில் 3/1 மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க, அதுக்கு காரணம் பிரிட்டிஷ் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அக்யூஸ் பண்ணுறாங்க.
It prompted nationalist Dadabhai Naoroji to begin his lifelong investigation into Indian poverty. இங்கே தான் ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவர் வந்து இந்த ஒரிசா ஃபெமைனை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி நான் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இந்தியாவில் பாவர்ட்டி ஏன் இப்படி இருக்குது, எதனால் இந்த ஃபெமைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ தாதாபாய் நவ்ரோஜியோட ரிசர்ச் ஃபுல்லாகவே பாவர்ட்டி, ஃபெமைன், எதனால் இந்தியா வந்து இவ்வளோ வறுமை இருக்குது அப்படிங்கிறத பற்றினா இருக்கும். இங்கே தாதாபாய் நவ்ரோஜி பற்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு டைட்டில் இருக்குது, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பழம்பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. An eyewitness, an Englishman of the terrible famine in the Guntur district of Madras presidency in 1833 said, "It is dreadful to see what revolting food human beings may be driven to partake of. Dead dogs and horses are greedily devoured by these surviving wretches, and the other day an unfortunate donkey having strayed from the food, they fell upon him like a pack of wolves, tore him limb for limb and devoured him on the spot." இது என்ன அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ்மேன் வந்து அவர் கண்ணால் பார்த்த ஒரு சிச்சுவேஷன். குண்டூர் டிஸ்ட்ரிக்ட், அது வந்து இப்போது இருக்கக்கூடிய அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். இங்கே என்ன பார்க்குறாரு அப்படின்னா, மக்கள் வந்து சாப்பாடுக்காக சரியா சண்டை போட்டுட்ருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இறந்த நாய்களையும் குதிரைகளையும் சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு சண்டை. சரியா? பஞ்சம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அதையும் தாண்டி ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு டாங்கி ஒன்று வருது, அந்த டாங்கியை எப்படி சாப்பிட்லாம், எந்த மாதிரி யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல பேக் ஆஃப் ஃபுல்ஸ், ஒரு நரிகள் வந்து ஒரு டாங்கி மேலே பாஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹியூமன்ஸ் என்ன செய்கிறாங்களாம், டாங்கி மேலே பாஞ்சு அதோட லிம்பை தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றாங்களாம். ஸோ அந்தளவுக்கு சாப்பாடே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ்மேனோட ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமைன் பற்றி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஃபெமைன் ஆஃப் 1876 to 78, the failure of 2 successive monsoons. இங்கே மெட்ராஸ்லேயும் பஞ்சம் அப்படிங்கிறது இருக்குது. எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 to 78. எதனால் அப்படின்னா பருவமழை போயிச்சனால. சரியா? caused a severe famine in Madras presidency during 76 to 78. The Viceroy Lytton adopted an hands-off approach similar to that followed in Orissa. இவர் என்ன பண்ணுறாரு, எந்த விதமான தலையீடும் இல்லாமல் வச்சுருக்காரு. ஒரிசாவில் என்ன பஞ்சம் இருக்கும்போது என்ன பண்ணாரோ அதே தான் மெட்ராஸ் வறுமையின் அப்பவும் ஃபாலோ பண்ணுறாரு. 3.5 million people died in the presidency. The introduction of plantation crops and slop cultivation in Ceylon, Mauritius, Fiji, Malaya, Caribbean Islands, Natal and South Africa required enormous labor. இப்போ தான் நம்ம பார்த்தா அந்த தோட்ட வேலைகளுக்கு வந்து அதிகப்படியான மக்கள் தேவைப்படுறாங்க. இந்த இடங்கள்லாம் அந்த பிளான்டேஷன் கிராப்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. சரியா? இனிஷியலி ஸ்லேவ் லேபர் வாஸ் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ். அடிமைகளாக லேபரை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ இவங்களோட ஃபஸ்ட்டு மோட்டிவாக இருக்குது. பட் ஆஃப்டர் தி கம்பெனி கவர்மெண்ட் அபாலிஷ்டு ஸ்லேவரி இன் இந்தியா 1843, த சிஸ்டம் ஆஃப் இன்டென்ஷன் வாஸ் யூஸ்டு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கம்பெனி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ? 1843. சரியா? ஸ்லேவரி அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னாலும் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுமை. சரியா? நாய் அனிமல்ஸை பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா, நம்ம சந்தையில் மாடு வாங்குவோம், ஆடு வாங்குவோம், அது மாதிரி பீப்புளை ஆஃப்ரிக்காவில் பிடிச்சிட்டு போவாங்க. எதுக்கு? வீடுகளில் போய் வேலை செய்கிறதுக்கு, அடிமையாக வச்சுக்கிறதுக்கு. சரியா? அனிமல்லையும் கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அது அவ்வளோவா இல்லை. ஸோ ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு மாற்றாக இன்னொரு விஷயத்த அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரியா? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது அவங்க கண்ட்ரிக்கு பண்ணுற சர்வீஸ். இன்டென்ச்சர் லேபர், அதாவது ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க. இது அதுக்கும் மேலே தான். சரியா? ஸ்லேவரிக்கு இன்னொரு வேர்டு தான் இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறது. அவங்களோட நிலைமையும் சரி, அவங்கள ட்ரீட் பண்ண விதமும் சரி, எல்லாமே ஸ்லேவரிக்கு ஈக்குவலண்டானதான். நீங்கள் பரதேசி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண் முன்னாடி காட்டியிருக்கும். ஸோ நமக்கு வந்து எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது, உண்மை அதுதான். Under this system, laborers were hired on contract for a period of 5 years. Indenture,
5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சரியா? 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எங்கள் லேண்டை வந்து என்ன செய்யணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த 5 வருஷம் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக வேலை பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட்டை சொல்லியிருப்பாங்க. அந்த பர்சன் என்ன செய்வார், பிள்ளை பிடிப்பார். சரியா? யாரெல்லாம் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு. ஸோ இவருக்கு தானே தெரியும். இவர் தான் என்ன பண்ணுவார், ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பாங்க, அங்கே யார்கிட்ட இந்த மாதிரி பேசுனா இந்த ஒப்பந்த தொழிலாளராக வருவார் அப்படிங்கிறது இந்த பர்சனுக்கு தெரியும். மிடில்மேன் அப்படிங்கிறவர் இவர் தான். என்ன செஞ்சுருப்பார், ஆட்களை பிடிச்சி நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஏற்றிட்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு இதில் லாபம், இவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? and they could return to their homeland with passage paid at the end. Many impoverished peasants and weavers went hoping to earn some money. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், விவசாயமும் வீவர்ஸும் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் போது பரவாயில்ல, எப்படியாவது நமக்கு சம்பாத்தியத்துக்கு 5 காசு பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இன் எஃபெக்ட் இட் வாஸ் வர்ஸ் தேன் ஸ்லேவ் லேபர். அடிமை தொழிலை விட ரொம்ப மோசமாக இருக்குது. த கலோனியல் ஸ்டேட் அலவுட் ஏஜென்ட்ஸ், கண்காணிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள, டு ட்ரிக் ஆர் கிட்னாப் இண்டிஜென்ட் லேபரர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பர்சன் இவர் தான் யார், கண்காணி. எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் வந்து ஆள் பிடிச்சி கொடுப்பார். சரியா? 150 indentured laborers, the innocent victims of a new system of slavery, were first taken from Tanjavur in 1828 to the new British coffee plantation in Ceylon. ஸ்ரீலங்காவுக்கு தஞ்சாவூர்லேருந்து முதல்ல எடுத்துகிட்டு போகிறாங்க. எத்தனை பேரை? 150 பேரை. சரியா? All of them deserted. Therefore, recruitment coupled with criminal laws prohibiting desertion started in the 1830s. People quoted this new form of slavery to escape starvation and death. வேறு வழி, இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரியா? கப்பலில் போயிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சிருவாங்க, நிறைய பேர் இறந்துருவாங்க. இல்லைனா வேலை பார்க்க போன இடத்துல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக சாப்பாடு கிடையாது, ஒரு ஹியூமன் ட்ரீட்மெண்ட் இருக்காது, இந்த காரணத்தினால இறந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன தான் ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாலும் இந்த நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அண்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடே இல்லாமல் சாகிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது வேலையை பார்த்துட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாங்க. In 1815, the governor of Madras received a communication from the governor of Ceylon asking for coolies to work on the coffee plantation. என்ன அப்படின்னா 1815 வந்து 2 பிளேசஸோட கவர்னர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. சரியா? மெட்ராஸ் கவர்னரும் சிலோன் கவர்னரும். என்ன அப்படின்னா, சிலோனில் இருக்கக்கூடிய காஃபி பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலையாட்கள் தேவை, ஸோ அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கவர்னருக்கு இவர் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. The Madras governor forwarded this letter to the collector of Tanjavur. இங்கே மெட்ராஸ் கவர்னர் என்ன பண்ணுறாரு, இந்த லெட்டரை தஞ்சாவூர் கலெக்டருக்கு அனுப்புகிறாரு. Who after enquiry reported back saying that the people were very much attached to the soil and hence unless some incentive was provided it was not easy to make them move out of their native soil. தஞ்சாவூர் தெரியும், தமிழகத்தோட நெற்களஞ்சியம். அங்கே பாரம்பரியமாக விவசாயம் அப்படிங்கிறது சென்டிமெண்டலாக செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் மக்களை அவங்க மண்ணை விட்டு நகர்த்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் தி அவுட் பிரேக் ஆஃப் 2 famines forced the people without any prompting from the government to leave for Ceylon to work as coolies in coffee and tea plantation. அவங்க என்ன பண்ணுறாங்க, வறுமை வந்துடுது, வேறு வழியே இல்லை, எப்படியாவது உயிர் வாழணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சிலோனுக்கு போகிறதுக்கு சம்மதிச்சுக்கிறாங்க. சரியா? இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஸ்ரீலங்காவுக்கு தமிழர்கள் போனாங்க, அவங்க எப்படி அங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம். சரியா? During 1843 to 1868, nearly 1.5 million people had gone from Madras to Ceylon as indentured laborers. சிலோனுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மெட்ராஸ்லேருந்து பீப்புள் வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக போயிருக்காங்க. Indentured labor system. It was a penal contract system totally differing from the contractual labor system of the present day. According to the indentured labor system, the coolie, the term applied to an Indian indentured labor. கூலி அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு தொழிலாளர், அவரை குறிக்கிறதுக்கான ஒரு டேர்ம் தான் என்ன, இந்த கூலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. had to work in jail like condition, was punishable by forfeiture of wages or imprisonment for negligence of duty or refusal to attend to work. அது என்ன இன்டென்ஷன் லேபர் சிஸ்டம், அது என்ன அவ்வளோ கொடுமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க இவங்களோட மாஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, இல்லைனா அந்த பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு பர்சன் போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள சொல்லக்கூடிய வேலைகளை இவங்க வந்து செய்யாமல் ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய என்னென்ன தண்டனைகள் இருக்குமோ அந்த மாதிரி கொடுப்பாங்களாம். சரியா? இன்சலன்ஸ் ஃபார் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆர் அதர் மிஸ்கண்டக்ட், குவிட்டிங் சர்வீஸ் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எங்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 5 ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடி இந்த கொடுமை தாங்க முடியாமல் நான் இதை குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களை விடமாட்டாங்க, உங்களை பனிஷ் பண்ணுவாங்க. பை இன்வோக்கிங் ஒன் ஆஃப் தீஸ் ப்ராவிஷன்ஸ், the planters of the flimsiest pretext invariably either deprive the laborers of their wages or put them behind bars. The contract prohibited the formation of associations by coolies either with the objective of claiming increase in wages or for termination of their contract. இதில் அவங்களுக்கு சம்பளமும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ யாராவது இந்த தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தினாலோ, இல்லைனா கூலியை ஏற்றி கொடுக்க சொல்லி போராட்டம் பண்ணாலோ, இல்லைனா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லி சொன்னாலும் இவங்களை வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுவாங்க. த பிளைட் ஆஃப் உமன் இன் பிளான்டேஷன் இன் டிஸ்கிரைப்டு பைக்னெக்ஸ்லி இன் பாரதிஸ் ஃபேமஸ் சாங் கரும்பு தோட்டத்திலே. இந்த தோட்டத்தில் உமனோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாரதியார் என்ன செஞ்சுருப்பார், அவரோட கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். சரியா? அந்த பாடலில் காட்டியிருப்பாங்க அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு காசு இல்லாமல் இருந்தால் ஒரு சப்ரஸ்டு. சரியா? அதே வந்து அவங்க கீழ் ஜாதிக்காரங்களாக இருந்தாங்கன்னா டப்ளி சப்ரஸ்டு. அதுவும் அந்த பர்சன் வந்து உமனாக இருந்தாங்கன்னா ட்ரிப்ளி சப்ரஸ்ட். ஓகேயா? அதாவது பெண்களோட நிலைமை இன்னும் மோசமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுறேன். ட்ரெயின் ஆஃப் வெல்த். இந்த இடத்துல நம்ம ஹீரோ அகெயின் என்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவிலேருந்து சுரண்டப்பட்ட எல்லா வளங்களுமே இங்கிலாந்தை வாழ வச்சிருக்கு, ஆனால் இந்தியாவை சாகடிச்சிருச்சு. அண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை வந்து சுரண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாலிசி இல்லைன்னா அவர் கொண்டு வந்த கோட்பாடே என்ன அப்படின்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு. சரியா? அதான் எனது ட்ரெயின் ஆஃப் வெல்த். யார் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் ஒரு புக்கு கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இதான் அந்த புத்தகத்தோட பேர். எக்ஸ்பிளைன்ட் ஹவு தி இங்கிலீஷ் ரூலர்ஸ் வேர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஏர்லியர் இன்வேடர்ஸ். He said in the case of former foreign invaders, they plundered and went back. They made no doubt great wounds, but India, with her industry, revived and healed the wounds. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆட்சியாளர்களையும் இதுக்கு முன்னாடி வந்த படையெடுப்பாளர்களையும் கம்பேர் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்த படையெடுப்பாளர்கள் அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் சுரண்டாங்க, இந்தியாவுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தினாங்க, பட் அவங்க திரும்ப போயிட்டாங்க. இந்தியாவும் அவங்களோட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக இந்த காயங்கள்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை செஞ்சுட்டு அந்த காயங்களை ஆற்றுறதுக்கான மருந்துகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து என்ன செய்யலை, அந்த காயத்திலிருந்து மீண்டு வரல, இன்னும் உண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. When the invaders became rulers of the country, they settled down in it. அந்த இன்வேடர்ஸ் வந்து ரூலர்ஸாக மாறும்போது, இப்போ முகலாயர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து தானே வந்தாங்க, அவங்க ஆட்சியாளர்களாக மாறும்போது இந்தியாவில் தங்கிட்டாங்க. சரியா? இந்தியாவில் தங்கிட்டாங்க, இந்திய மக்களோட மக்களாக மாறிட்டாங்க. அந்த பீப்புளுக்கு என்ன வேணுமோ அது செய்யறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வாட் எவர் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் தியர் ரூல், தெர் வாஸ் அட்லீஸ்ட் நோ மெட்டீரியல் ஆர் மாரல் ட்ரெயின் ஆஃப் தி கண்ட்ரி. அவங்க என்ன தான் இந்தியாவை டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை சுரண்டிட்டு போகிறதுக்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. பட் வித் இங்கிலீஷ் த கேஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஆங்கிலேயர்களோட ஒப்பிடும்போது இந்த நிலைமை வேறையாக இருக்குது. There are the great wounds, for the first was in the burden of the public debt, and those wounds are kept perpetually open and widening by draining away the lifeblood in a continuous stream. இவங்க இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டாங்க. அந்த காயம் ஆடுறதுக்கு முன்னாடி அதுக்கு மருந்துகள் எதுவுமே போடலை. சரியா? அந்த காயம் அப்படி தான் இருக்குது. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த காயத்தை அப்படியே ஓப்பனாக இருக்க விட்டு அதை இன்னும் வைடன் ஆக்கி அதை இன்னும் என்ன செஞ்சுட்டாங்க, அதோட அபாயத்தை அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. The former rulers were like butchers, hacking here and there, but the English with their scientific scalpel cut the very heart, and yet there is no wound to be seen, and soon plastered the high talk of civilization, progress, and what not covers of the wound.
இதுக்கு முன்னாடி இருந்த இன்வேடர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா காயங்கள் தான் ஏற்படுத்தினாங்க. பட்சஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே வெட்டுறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட்டுக்குள்ளே குத்தி உயிரே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் அ கம்பேரிசன். இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன், ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அவங்களே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதுதான் இங்கே கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம். நவ்ரோஜி ஆர்கியூட் தட் a great deal of wealth was drained. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை நீங்கள் சுரண்டிட்டீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. இதுதான் செல்வ சுரண்டல் கோட்பாடு. தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னாலே கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, செல்வ சுரண்டல் கோட்பாடு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. சரியா, இந்த 3 விஷயங்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா இதை பற்றி தான் அவர் பேசியிருப்பார். இங்கிலாந்து in the form of home charges. The following constituted home charges. ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, இன்சென்டிவ் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி, சேவிங்ஸ் அண்ட் சேலரிஸ் ஆஃப் யூரோப்பியன் அஃபிஷியல்ஸ். அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சில பர்சன்ஸ்க்கு சம்பளமோ இல்லைனா வேறு ஏதாவது காசோ கொடுக்கணுன்னா அதுக்கும் காசு எங்கேருந்து போதாம், இந்தியாவிலேருந்து போதாம். அதை தான் ஒரு ஹோம் சார்ஜஸ் சொல்கிறாங்க. சரியா, இன்சென்டிவ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி, கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு காசு இந்தியாவிலேருந்து. சேவிங்ஸ் அண்ட் த சேலரிஸ் ஆஃப் யூரோப்பியன் அஃபிஷியல்ஸ், European traders and planters remitted to England. Pensions to those who retired from civil and military services. இந்தியாவில் military and civil serviceல இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு பென்ஷன் எங்கேருந்தா போதான், இந்தியாவிலேருந்து போதான். The salaries of the staff, secretary of home to home government, India office at London, இது எல்லாருக்குமே சார்ஜஸ் இந்தியாவிலேருந்து தான் போகுது. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. ஹோம் அப்படிங்கிறது இங்கே இந்தியாவை மென்ஷன் பண்ணுது. Expenses on war fought in India and interest for the loans obtained from the banks for the conduct of wars for building the railroads. India's loan to England was 130 million pounds in 1837, increased to 220 million pounds. Of this 18% was for conducting wars waged against Afghanistan and Burma. இந்தியாவிலேருந்து எவ்வளோ காசு வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1837 வரைக்கும் 130 மில்லியன் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அது 220 மில்லியன், இன்னும் 100 மில்லியனாக அதிகரிச்சுட்டு. ஏன் அப்படின்னா வார் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் பர்மா. A government report of 1908 informed that on account of railways, India had incurred a debt of 177.5 million pounds. எதனால், ரயில்வே லைன்ஸ் போட்டனால. In order to give outlet to the saturated capital, the British secured the capital from private enterprise in England. In the form of guaranteed interest of 5%, the colonial state promised to repay the interest in sterling. There was a loss of 220 million pounds to India on this score. எந்தெந்த விஷயங்கள்னால இந்தியாவுக்கான காசு காணாமல் போச்சு அண்ட் பிரிட்டிஷ் பீப்புள் செய்த தவறுகள்னால அந்த தவறை சரி செய்யறதுக்கும் இங்கிலாந்துலேருந்து காசு எடுத்து வெளியே போட்டாங்க. சரியா, இது வந்து எந்த விதத்தில் நியாயம், எப்படி இந்தியாவோட செல்வத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. காலிங் திஸ் அண்ட் ரெயின் ஆஃப் வெல்த், இதுதான் முக்கியமான டேர்ம். சரியா, இதாக தான் அவர் என்ன சொல்கிறாரு, செல்வ சுரண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி lamentated that had the money drained to England remained in the pockets of Indians, India would have economically progressed. அதாவது இங்கேருந்து இங்கிலாந்துக்கு சுரண்டி எடுத்துகிட்டு போன காசு இந்தியர்களோட கையில் இருந்திருந்ததுன்னா இந்தியா வந்து எக்கனாமிக்கலாக ப்ராக்ரஸ் ஆகிருக்கும். உண்மை அதுதான். சரியா, நமக்கு 1947 விடுதலை கிடச்சிது, அதை தாண்டி 75 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் அவங்க சுரண்டிட்டு போயிட்டாங்க. மிச்ச மீதியை வச்சு நம்ம 75 வருஷம் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிருப்போம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். ஈவன் கஸ்னி முகமது pillage stopped after 18 times, but the British plunder seemed to be unending. கஜினி முகமது வந்து இந்தியா மேலே 18 தடவை படம் எடுத்துருப்பார் இல்லையா, 17 தடவை உள்ள வந்திருப்பார், லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார் இல்லையா. ஸோ அவர் கூட 18 டைம்ஸ் தான் வந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷோட சுரண்டல் வந்து இன்னும் முடிவில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்சி தத் எஸ்டிமேட்டட் தட் டியூரிங் தி லாஸ்ட் டிகேட் ஆஃப் தி ரெயின் ஆஃப் குயின் விக்டோரியா ஆஃப் தி டோட்டல் ஆஃப் 647 pounds 159 million pounds drained to England. குயின் விக்டோரியாவோட காலத்தில் எவ்வளவு காசு வந்து இங்கிலாந்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. This worked to 44% of the total income of the country. அது இந்தியாவோட 44% வருமானமா. ஸோ இப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இக்கனாமிக்கலாக நம்ம ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். சரியா, சோஷியலாக அப்படிங்கிறத விட இக்கனாமிக்கலாக தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கோம்.
விவசாயம் தடுக்கப்பட்டதுலேருந்து நெசவாளர்களோட உரிமை போச்சு, இன்டென்ஷன் லேபர் அதாவது ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் ஸ்டார்ட் ஆனாங்க, நம்மளோட செல்வங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளாக. சரியா? ஸோ இதோட லெசன் 17 வந்து முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.